மாறக்கூடிய காலம். கர்த்தர் இந்த கிராமத்தை நம்ம கையில கொடுத்துருக்காரு. பாருங்க, தியாகமுறையாவும் சுப்பிரமணியம் கை தூர 2 பேரும் வயது அதிகம், மூப்பின்காரமா அவங்க 2 பேரும் கை உயர்த்துறாங்க. எல்லாம் வாலிபர்கள், ஒருத்தர் கை உயர்த்த கர்த்தருடைய ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்ம கை தூக்கும்போது உங்க வாழ்க்கை அப்படி நடக்கும். இந்த வருஷமாவது மனம் திரும்புங்க. கர்த்தர் தான் உங்களை அழைச்சாரு, வேற யாரும் அழைக்கல. மற்றபடி வேற யாரையும் தான் பண்ணாதீங்க, மனசுல நினைச்சுக்காதீங்க, கர்த்தரை மட்டும் நினைச்சுக்கீங்க. நினைச்சுக்காதீங்க மீன்ஸ் தப்பாவோ இல்ல காழ்ப்புணர்ச்சியாவோ விரோதியாவோ தேவையில்லை. தோசம் ஹாப்பியா இருக்கும். விரோதினா உள்ள வர போறாங்க. எனக்கு விரோதி, உங்களுடைய விரோதி. நீங்க அவனா பண்ணிருக்காங்க, மனம் திரும்புவாங்க விசுவாசிக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணாரா, தங்கினா சமாரியாவோட தங்கினாரு. அதுல இந்த பாட்டு எங்க தங்கினாரு, எங்க தங்கினாரு? சமாரியா. வாசிங்க வசனத்தை பாருங்க. சமாரியா அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அல்லேலூயா. சமாரியா அவரிடத்தில் வந்து என்னிடத்தில் தங்க வேண்டும் என்று விரும்பினார்கள். சமாரியாவில் 2 நாள் தங்கினார். எதுக்காக? அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்காக. 2 நாள் கூட்டமாக நடந்தது கன்வென்ஷன். அல்லேலூயா. 2 நாள் சமாரியர்கள் உட்கார்ந்து அவர் என்ன பண்ணாரு, போதகம் பண்ணினார். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சமாரிய ஸ்திரீடத்தில் தான் வந்து ஒரே ரட்சிக்கப்படுதுன்னு பாத்தீங்க. ஒரே பிரசங்கத்துல ரட்சிக்கப்படல, அவர் 2 நாள் தங்கினாருமா. அல்லேலூயா. அதான் இந்த 2025ல உங்களால தங்கணும். 2 நாள் தங்கினா 3 நாள் தங்கணுமா? இல்ல, வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. தங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏசாயா 65 வாசிங்க. நேரம் இல்லை, நான் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். 5 மணி நேரம் நடத்தலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடமாக வரும். அல்லேலூயா. 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 அநேகர் உங்களை கண்டு ஓடி வருவாங்க, உங்களை கண்டு அழுவாங்க, உங்களை கொண்டு பயப்படுவாங்க. அப்பொழுது கடற்கரை திரளான கூட்டம் வசமாக வரும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்து வரும். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நம்மளாக எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பவர் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அந்த பவரை பெற்றுக் கொள்றதுக்கு பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. உலகத்துல எதனால வாங்கிடலாம், பரிசுத்தத்தை வாங்க முடியாது, வரத்தை வாங்க முடியாது, கிருபையை வாங்க முடியாது. தகுதி இல்லாம தகுதியா கொடுக்குறது தான் கிருபை. அல்லேலூயா. அது எதை வேணாலும் வாங்கலாம். இஎம்ஐல வாங்கலாம், சொந்தமா வாங்கலாம், நகை வச்சு வாங்கலாம், பணத்தை வச்சு வாங்கலாம், வீடு வித்து வாங்கலாம், நிலம் வச்சு வாங்கலாம், சொத்து வித்து வாங்கலாம். பரிசுத்தம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது அல்லேலூயா. முச்சு விட்டுருவார். அல்லேலூயா. ஏன்னா 34:2 எடுங்க. உங்க வருதா இல்ல? அல்லேலூயா. ஏன்னா 34:2 கட்டுங்க காரங்களா. அல்லேலூயா. யாராவது சத்தமா படிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அது எல்லைக்குட்பட்ட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. கிடைக்க போகிறது. கை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்க. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. ஓடுகிற தேசத்தை நம்ம என்ன பண்ணாரு, செயல்படுத்தாரு. பூண்டில பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆனா மோவூர்ல வருது, எல்லையை சுந்தரிக்கு போகிறோம். அல்லேலூயா. ஆண்கள் நீரோடை மறந்து போகும். அல்லேலூயா. கர்த்தரை நாம என்ன பண்றோம், மகிமைப்படுறோம். அல்லேலூயா. அதுக்கான சொல்லுங்க வாசிங்க. கானான் தேசம் முழுவதும் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. மாவூர்னா மாவூர் இல்லைங்க,
நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு தரது கிடையாது. தட்டுல தராங்க. யாபேசின் எல்லையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு உங்களுடைய எல்லையை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. துக்க நாட்கள் முடிந்து போகும், கண்ணீர் நாட்கள் முடிந்து போகும், கவலை நாட்கள் முடிந்து போகும். ஹalleluya. பேசுவது தேவன். ஹalleluya. யாருக்காக பேச மாட்டேன், தேவனுக்காக தான் பேசுறேன். தேவன் சொன்னதால பேசுறேன். எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க, 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 20:6. இன்னும் 3 வசனத்தை நான் முடிக்கலாம். எசேக்கியேல் 20:6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அழைத்தேன் என்று அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசங்களிலே கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே என்ன பண்ண ஆணையிட்டேன். ஆணை என்பது மறுக்க முடியாது. ஜீவ பாஸ் ஆயிடுச்சு. ஹalleluya. பாலும் தேசம் ஓடுகிற தேசத்துல நம்ம கொண்டு வந்து விடணும்னு சொல்லி கர்த்தர் ஆணையிட்டாரே, அந்த ஆணை யாராலையும் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அந்த ஆணை யாராலையும் கெடுக்க முடியாது. ஒரு முறை பாஸ் பண்ணதா. ஹalleluya. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் விடுவார். ஹalleluya. லேவியாகமம் 20:24 வாசிங்க. லேவியாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஹalleluya. மொக்க தேசத்தை தரலங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஹalleluya. ஹalleluya. தண்ணி இல்லாம வறண்ட பூமி உங்களுக்கு தரல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். அப்போ இதெல்லாம் கான்செப்ட் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, அநேகருக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கர்த்தர் உயர்த்த போறார். கிராமத்துல எல்லா விவசாயிகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் பரவ 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதமா மாற போகிறார். ஹalleluya. யேசுவா 21:43 வாசிங்க. யேசுவாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 43வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்க பிதாக்களுக்கு சொன்னத உங்களுக்கு சொல்றத கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொண்டு நீங்க அதை குடியிருப்பீங்க. ஆமென். ஹalleluya. நீங்க குடியிருப்பீங்க, நீங்க குடியிருக்கணும். ஹalleluya. ஐயா இந்த வீடு சரியில்லையா, மாத்திலான்னு இருக்கிறாயா. ஹalleluya. கோகுல் குடியிருப்பீர்கள், அதே வீட்டில் குடியிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்க யாருக்கு என்ன பண்ணாங்க, அதே வீட்டில் குடியிருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அது போல நீங்க எல்லாவற்றையும் கர்த்தர் செயல்படுத்தும்படியாக நீங்க குடியிருப்பீங்க. தேவனுடைய கிருபை உங்களோட இருக்கும். ஹalleluya. ஹalleluya. அவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நீங்க குடியிருப்பீங்க. இஸ்ரவேல் என்ன பண்ண பிள்ளைகளுக்கு என்ன பண்ண ஆணையிட்டது என்ன பண்ணுவாரு, தகப்பன்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டது என்ன பண்ணாரு, பிள்ளைகளுக்கு செய்து பிள்ளைகளை குடியிருப்பீங்க. ஹalleluya. யேசுவா 11:23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களை பங்குகளின்படி சுதந்திரமாக கொடுத்தார். ஹalleluya. கோத்திரங்களின் பங்குகளின்படி சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தர் எலியா ரேட்டா கோத்திரங்களின் பங்குகள் பிரகாரம் இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன பண்ணும், பாகத்தை கர்த்தருடைய இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கலாம், உங்க 2 பேர் வீட்டுல என்ன பண்ணிருக்கலாம், உங்களுக்கு பிரிச்சு தராம இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் பாகத்தை நான் உங்களுக்கு தரேன். ஹalleluya. அப்படி சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கை நிறைவேறும். ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசை நிறைவேறும். 1 சாமுவேல் 10:18 வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18 வசனம். நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராட்சதாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். ஹalleluya. இதுவரைக்கும் யாரெல்லாம் இறுக பிடிச்சிருந்தாங்களோ, கடன் பிரச்சனையாலும் கண்ணீராலும் கவலையாலும் உங்களை யாரெல்லாம் நெருக்கிருக்காங்களோ, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன பண்ற, விடுதலையை தருகிற அப்படின்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 11:9 வாசிங்க. வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறது முன்னே உங்களுக்கு ரட்சிப்பை கிடைக்கும் என்று
கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஹalleluya. இன்றைக்கு நீ போய் சொல்லணும், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, இந்த சபையில ஆசீர்வாதம் உண்டு, தேசத்தை சுதந்திரத்துக்கு கொண்டு வர நாங்க தான் அதிகாரம் படைத்தவர்களா இருக்கிறோம். கீலேயாத்துல போயிட்டு யாபேசின் பிள்ளைகள் சொல்லுங்கள். ஹalleluya. காலம் சமீபமாச்சு, கர்த்தர் இறங்கி இருக்கிறாரு. இந்த காரியங்களை செயல்படுத்துங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்பதான் அவர் சொல்றாரு, உபாகமம் 21 உபாகமம் என்ன சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 31 வசனம் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். உன் தேசத்தை வேற ஒருத்த வச்சுக்கிறான், உன் பணத்தை வேற ஒருத்த வச்சுக்கிறான், உன் புகழ் வேற ஒருத்த வச்சுக்கிறான், உன் ஆசீர்வாதத்தை வேற ஒருத்த வச்சுக்கிறான். சீகோன் ஹalleluya. அது என்ன பண்ணுவேன் வாசிமா? அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. அவன் தேசம் புடிங்கி உங்களுக்கு தர போறேன். ஹalleluya. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து புடிங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தர போறாரு. உன் நிந்த அவமானம் வெட்கம் எல்லாம் இன்னைக்கு மாறி, ஹalleluya. அப்பப்போ கூகுள் பே எவ்வளவு செக் பண்றியா, அந்த சீட்லாம் போய் கோடி கணக்குல என்ன பண்ணும் உங்ககிட்ட வரணும். ஹalleluya. பேங்க் புக்ல என்ட்ரி கோடி எவ்வளவு பார்க்கலாம்னு சொல்றியே, அதெல்லாம் மாறும். ஏடிஎம்ல எவ்வளவு செக் பண்றியே, அதெல்லாம் மாறும். ஹalleluya. செல்லலாம் பொறுக்கலையே, அந்த நிலமெல்லாம் மாறும். நான் அப்படி உட்காந்துக்கிறேன், அதெல்லாம் மாறும். எல்லா வருஷம் நீங்க ஆசீர்வாதம் தீர்மானத்தின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில செழிப்ப கத்த கேட்கலாம். ஹalleluya. புதிய வருட செய்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நம்பர் 1 சர்ச்சில் நீங்க தான், நம்பர் 1 தலைவர்களா நீங்க